ஆசையா இருக்கும், இன்னும் அதிகமா வாசிக்க போகணும். பரிசுத்த ஆவி இல்லைன்னா எல்லா காரியத்தையும் நீங்க செய்யறது எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? பரிசுத்த ஆவி இல்லைன்னா கஷ்டப்பட்டு அதை செய்வீங்க. ஐயோ இன்னைக்கு பைபிள் வாசிச்சே ஆகணுமான்னு கஷ்டப்பட்டு செய்வீங்க. பரிசுத்த ஆவி உங்களை நடத்துறாதான் நீங்க ஆசையோட பைபிள் தொட்டிருக்கீங்க. அடையாளம். அல்லேலூயா. உங்க ஜெபத்துக்கு ஏன் தெரியுமா ஆண்டவர் உடனே பதில் கொடுக்கறது இல்லை? அது கொடுத்தா சில வேலைகளை நீங்க போய் அது எல்லாத்தையும் ஒப்பிச்சு நடந்துச்சு, நடச்சா அப்படியாச்சு அப்படியாச்சு. ஏசு ஏன் மறைச்சு வைக்கிறார் தெரியுமா? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஒரு வசனத்தை கொடுப்பாரு, அந்த வசனத்துக்கு பின்னாடி உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தெரியாது அதுக்குள்ள வச்சிருப்பாரு. நீங்க அந்த வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு போயிருப்பீங்க, அந்த வசனத்துக்கு பின்னாடி இருக்கிற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு முன்னாடி காட்ட மாட்டாரு. யாரு அந்த வசனத்தை தியானம் செய்ய உட்கார்றாங்களோ அவங்க கிட்ட அதுக்கு பின்னாடி மறைந்திருக்கிறத காட்டி கொடுப்பார். ஏன்னா நீங்க படிச்ச உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சாத்தான் ஈஸியா படித்து தெரிஞ்சுக்குவான். நீங்க அதனுடைய வசனத்தை தியானம் பண்ண அதுக்குள்ள இருக்கிற உங்களுடைய ஆசீர்வாதத்தின் மேன்மையை நீங்க பிடிச்சிருக்கோம். அப்ப உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அப்பா இதைத்தான் சொல்றாங்க, இதனுடைய காரியத்தை தான் கர்த்தர் சொல்ல வர்றாங்க, இந்த காரியத்தை தான் அதுல மறைச்சு வச்சிருக்கிறாங்க. உங்களை அளவைக்கணும்னு கர்த்தர் நிறுத்துறது இல்லை. உங்களுக்கு இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பிரசங்கிக்கிறது எல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கணும் இல்ல, உங்களுக்கு பின்னாடி தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் நின்றுகிட்டு இருக்கு. அதை நீங்க பார்க்காம வசனத்தை இப்ப கிடைச்சோட கைதட்டிட்டு நீங்க போயிடுறீங்க. உங்களுக்கு கொடுக்கிற வசனத்தை நீங்க வீட்டுல போய் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள அவர் வச்சிருக்கிறது உங்களுக்கு புரியும். ஏன்னா அது என்ன சொல்லியிருக்கு? மேன்மைன்னு சொன்னார். வசனத்தை தேவன் ரகசியத்தை மறைத்து வச்சுன்னா மேன்மையை மறைச்சிட்டு இருக்காராம். நீங்க ஆராய்ச்சீங்கன்னா மேன்மையை பார்ப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அதை கற்றுக் கொடுப்பாரு. பிசாசு போய் வசனத்தை ஆராய மாட்டான். ஆராய்ந்து அவனுக்கு திட்டம் தெரிஞ்சது. நீங்க அதனாலதான் மறைச்சிருச்சுங்க. இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த வருஷத்தில் வாக்குத்தத்தத்தை உனக்கு கொடுத்துட்டாரு. பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, ஆவியினால.